எப்பவுமே உப்மா, உப்மா, உப்மா. உப்மா, உப்மா செஞ்சு என்ன சாவடிக்காதம்மா! எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன் இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம உப்மா செஞ்சுட்டே இருப்போம். அவ்வளோதான். இன்னைக்கு வந்து கோதுமை ரவைல செய்யலாம். மேபி பிடிக்கலாம் உங்க வீட்ல கூட. என்னோட ஃபேஸையும் அப்படி உர்ருன்னு வச்சுன்னு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? காலங்காத்தால 5:30 மணிக்கு செய்ற. பின்ன அப்படிதானே இருக்கும். அதுக்குள்ள குளிச்சிட்டு செய்ய முடியாது. அதனால தான். சரி விடுங்க. நம்ம வந்து இப்போ உப்புமா செய்யலாம். சேம் ப்ராசஸ் தான். நம்ம நார்மல் ரவைல எப்படி செய்றோமோ அதே மாரி தான். ஃபர்ஸ்ட்டு ரவ ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில்ல குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்துன பிறகு ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதுலவே கொஞ்சம் மஞ்சத்தூளு, உப்பு சேர்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா இல்ல பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டு தண்ணி கொதிக்கிறப்போ ரவை சேர்த்தன உடனே குக்கர் மூடி வச்சு 3 விசில் வச்சுக்கோங்க. என்னது குக்கர்ல வா? சூப்பரா வரும். பாருங்க நீங்களே செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் பண்ணா போதும்.